எங்களை விட பணக்காரராக இருந்தா எல்லாருக்கும் ஹெட் மாஸ்டராக ஆயிட முடியாது. அதனால எங்கள் குடும்ப விவகாரத்தில் தலையிடாதீங்க. டேய் தினேஷ், என்னடா அட்சய பாத்திரம் மாதிரி அப்பப்ப கறக்க வேண்டிய மாமனார் கிட்ட இவ இப்படி பேசிட்டாலே நொறுங்கி போயிட்டியா? நீ ஆரம்பிச்சிட்டியா? என்ன தொல்லப்படுத்தாத, என்ன நிம்மதியா இருக்கு, இங்கிருந்து போயிடு. டேய் தினேஷ், என்னடா நீ பாட்டுக்கு தனியா உட்காந்து பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம்? கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்டா. சுவாதி தான் நீ இங்க இருக்கிறதா சொன்னா. நீங்களா வந்தீங்களா இல்ல மருமக சொல்லி வந்தீங்களா? சுவாதி ஏண்டா வம்புக்கு இழுக்கிற? அவ பாவண்டா. அவ நம்ம கிட்ட படுற பாடு போதாதா? ஆஹா, நாம குடும்பப்படுத்துறோம் நீயே சொல்றியா? அப்ப அவ பண்ணது, மாமா கிட்ட பேசினது அதெல்லாம் சரியா? டேய், நான் அந்த விவாதத்துக்கு வரலடா. பின்ன பாவண்டா அர்ச்சனா. அவ நம்ம பொண்ணு. நீ அவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்த. நான் அவளை எப்படியெல்லாம் வளர்த்த. அதுக்கு தான் பாராட்டு கிடைக்கிற மாதிரி செஞ்சுட்டு போயிருக்காளே. டேய், அவஸ்தானத்துல இருந்து நினைச்சு பாருடா. இந்த உலகத்துல யாரும் பண்ணாத தப்ப அவ பண்ணிடலையே. காதலிச்சது தப்பா இருந்தாலும் தப்பானவன அவ காதலிக்கலையே. காதலிச்சவனும் அவளை கைவிடல. அப்பா கிட்ட போராடி அவ கழுத்துல தாலியை கட்டி குடுத்தனமும் நடத்திக்கிட்டு இருக்கானே. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவளே அமைச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் நாம ஏண்டா அவளை வெறுக்கணும்? அவளால நம்ம அவமானப்படல. டேய், நாம சொன்ன பையனை அவ கட்டிக்கிட்டு இருந்தாதாண்டா அவளுக்கு அவமானம். அந்த அவமானத்தோட அவ உயிர் வாழ்வாளா? நாமளே அவளை வெறுத்துட்டா மத்தவங்க மதிக்க மாட்டாங்க. அவளை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. நான் உயிரோட இருக்கும்போதே என் பொண்ணு அனாதையா இருக்கணுமா? இத பாருமா, நீ 1000 காரணம் சொன்னாலும் உன் பொண்ணு செஞ்சது தப்பு. அவளுக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேச வந்திருக்கே, அது அதை விட தப்பு. இந்த உலகத்துல காதலிச்சவங்க எல்லாருமே காதலிச்சவங்களே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்றாங்களா? நாம பார்த்த மாப்பிள்ளை இவ கட்டிக்காதனால நமக்கு எவ்வளவு பெரிய அவமானம், மாமாக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம், கெட்ட பேரு. உன் பொண்ணுனா செஞ்சதெல்லாம் சரியாயிடுமா? ஏமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாக்க புடிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு போனாங்களே, அது எல்லாத்தையும் மறந்துட்டியா? நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்கல. எனக்கு என் மானம் தான் பெருசு. டேய், நீ இப்படி பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லடா. நீ ஆம்பளையா இருந்ததுனால நீ போட்ட ஆட்டம் எல்லாம் உனக்கு தப்பா தெரியல. அவ ஒருத்தனையே நினைச்சு ஒருத்தனையே கைப்பிடிச்சிருக்கா. அது உனக்கு பொறுக்கல. உனக்கு என்ன விட, என் மருமகளை விட உன் மாமனார் சொத்து தானே உனக்கு பெருசா போச்சு. டேய், உனக்கும் எனக்கும் இல்லாத அக்கறைய அவ கையில எடுத்துக்கிட்டு எந்த நாத்தனாருக்கும் ஒரு அண்ணி செய்ய முடியாத ஒரு நல்ல காரியத்தை உன் சம்சாரம் செஞ்சிருக்கா. அர்ச்சனாவுக்காக அவ உயிரை விட கூட தயாரா இருக்கா. பெத்த அப்பனையே எதிர்த்து பேசியிருக்கா. ஆனா அர்ச்சனா கூட பிறந்த அண்ணன் நீ இவ்வளவு கேவலமா இருக்கேடா. உனக்கு புத்தி அந்த ஆண்டவன் தான் கொடுக்கணும். இத பாருமா, நீ வேணும்னா உன் பொண்ணையும் மருமகளையும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தங்கச்சி இல்ல, அவ செத்து போயிட்டா. என்ன நடந்தாலும் நீங்க கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்கிற உரிமையும் உங்களுக்கு இல்ல. என்னங்க, மாத்திரை எடுத்துட்டு வந்திருக்கேன். வச்சுட்டு போ. தினேஷ் வீட்டுக்கு போனீங்களா? அவங்க ஒண்ணுமே சொல்லலையா? ஒண்ணும் சொல்லல. ஒண்ணுமே சொல்லல. புரியலையா? நிறைய பேசிட்டா உன் பொண்ணு, ரொம்ப நிறையவே பேசிட்டா. அவ சொன்னதுல உங்ககிட்ட எதை சொல்றது எதை விடுறதுன்னு நீ யோசிக்க வச்சுட்டா. ஏன் ராஜி,
நான் என்ன கோவக்காரனா? எதுக்கு தான் சத்தம் போடுறவனா? யாருங்க அப்படி சொன்னது? வேற யார்? உன் பொண்ணுதான். எதுலயே நீங்க கரெக்டா இருப்பீங்க, மத்தவங்களும் அப்படி இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா உன் பொண்ணு வேற விதமா கணக்கு போட்டான். இந்த 58 வயசுல நான் இது வரைக்கும் கேட்காத பேச்சல கேட்க வச்சுட்டேன். ஏன் என்னெல்லாமோ பேசுறீங்க? அவன் என்னெல்லாமோ பேசிட்டாளே. வேற யாரும் இல்ல, நம்ம செல்ல பொண்ணு சுவாதி தான். அவ சின்ன குழந்தையா இருக்கும்போது பாசத்தோட என்கிட்ட வந்து அப்பா அப்பான்னு கூப்பிடும்போது பரவசப்பட்டு போவேன். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கழுத்தை கட்டிட்டு டாட்டா போயிட்டு சொல்லும் போது புல்லரிச்சு போவேன். கல்யாணம் கட்டியும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது பாசத்துல பேச முடியாம கண்ணீர் விட்டவனா. அந்த சுவாதி இன்னைக்கு அவ என்கிட்ட என்ன கேட்ட தெரியுமா? அர்ச்சனா கல்யாணத்தை பத்தி நான் அவட்ட கேட்கிறேன். இது என் குடும்ப விஷயம், இதுல தலையிடக்கூடாதுங்கிற. ஐயோ, அப்படியே சொன்ன. நான் தலையிடக்கூடாதா? அதோட நிக்கலேவா? எனக்கு என்னோட வரட்டு கௌரவம் தான் முக்கியமா, மத்தவளை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ரொம்ப நாளா அடக்கி வச்சுட்டு தான் போல் இருக்கு. கொட்டிட்டா, கொதிக்கிறேன்னே தலையில கொட்டுற மாதிரி கொட்டிட்டா. என்னால நம்பவே முடியலீங்க. என்னால இதை நம்ப முடியல. ஆனா என் முகத்தை பார்த்து காதுக்குள்ள கேட்டாளு, கேட்டு என்ன அவமானப்படுத்தினாளு. சுவாதி மட்டும் என் மகள் இல்லையே. அனிதா என்கிட்ட வந்து அப்பா சுவாதினால என் வாழ்க்கையை பாழாகுதுன்னு சொல்லும் போது ஒரு பொறுப்பான தந்தையா நான் அதை பத்தி சுவாதித்தை கேட்கணுமா வேண்டாமா? போய் கேட்கலான்னு போனா எடுத்துறிஞ்சு பேசுறாள. அதட்டி பேசின மறுத்து கூட பேச மாட்டா, நீ எடுத்துறிஞ்சு பேசுற. அவ குடும்ப விஷயமா நான் தலையிட கூடாது, எனக்கு சொல்லித்தரேன். இது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தானங்க, அவ சொல்லியே தெரியணும். அப்படின்னா எப்படி சொன்னாலும் அர்ச்சனா கல்யாணங்கிறது சுவாதி குடும்ப விஷயம்தான். ஏன்னா சுவாதி அர்ச்சனோட அன்னிஸ்தானத்துல இருக்கா. அவ நாத்தனார் கொண்டுனதும் ஏதோ முடிவு எடுத்திருக்கா. இதுல நாம நம்ம அபிப்பிராயத்தை சொல்லாம இருக்கிறதா நமக்கு கௌரவங்க. நீங்க என்ன தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நீங்க இதுல தலையிட்டது தப்புதான். எது தப்பு? எது தப்பு? நான் என்ன பைத்தியக்காரனா? ஏதாவது தெரியாத வீட்டுல போய் நான் கேள்வி கேட்டேன். என் தங்கச்சி வீடு இந்த பாரு, சுவாதிக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த புது உறவு எல்லாம். நான் என் தங்கச்சி வீட்டுக்குள்ள போக கூடாதா? அவ பொண்ணு கல்யாணத்தை பத்தி பேசக்கூடாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அனிதா பொண்ணு என்ன மதிக்கிறா, சுவாதி மாறிட்டா. சொல்றேனே, அனிதாக்கு மட்டும்தான் என் மேல பாசம் இருக்கு, வேற யாருக்கும் இல்ல. என்னங்க நீ ஒண்ணும் பேச வேணாம், வெளியே போ. ஏமா சுவாதி, லேட் ஆகுதுல்ல, நீ போய் சாப்பிட வேண்டியதானே? அவன் தான் இன்னும் வீட்டுக்கு வரல. பரவாயில்ல அத்தை, வரட்டும், எனக்கு பசிக்கல. இங்க பாருமா, புருஷனுக்காக விரதம் வேணா இருக்கலாம், ஆனா பட்னி இருக்க கூடாது. ஓ மனச அவன் புரிஞ்சுக்கலையேம்மா. அவரை தப்பு சொல்லாதீங்க அத்தை. என் பொண்ணுக்காக உங்க அப்பாவையே நீ எதிர்த்து பேசிட்டியம்மா. எதிர்த்து பேசல அத்தை, உண்மையா பேசினேன். அவர் உங்க அண்ணனா இருக்கலாம், அவருக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. அதுக்காக அவர்கிட்ட போய் என் குடும்பம் உன் குடும்பம்னு பிரிச்சு பேசிட்டியம்மா. என் அண்ணன் கோவம் தான் உனக்கு தெரியுமே. உன் மேல அவருக்கு கோவமோ வெறுப்போ வரலாமா? அத்தை, என் மேல அவருக்கு கோவமோ வெறுப்போ வந்தா அவர் என்ன புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். அதுக்காக நான் கவலைப்பட முடியாது. நம்ம நியாயத்துக்காக போராடுறப்ப சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறது சகஜம்தான். நம்ம அதை தாங்கிக்கணும். நான் தாங்கிப்பேன். சுவாதி, நீ சின்ன பொண்ணு, இன்னும் வாழ்க்கையில எவ்வளவோ இருக்கு. அத்தை, நம்ம வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் மத்தவங்களுக்காக வாழ்ந்தோம்னா ஒரு நாள் வாழ்ந்தா கூட ஒரு யுகம் வாழ்ந்த நிம்மதி வந்துடும். காலையில பூத்து சாயந்தரம் மறையிற பூ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரிதான் நாமளும் இருக்கணும். அத்தை, காதலிச்சவனையே கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் அமையறது இல்ல. இந்த சமுதாயமும்
பெண்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது இல்ல. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அர்ச்சனாவோட போராட்ட குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ நினைச்ச மாதிரியே அவளுக்கு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் பட்ட கஷ்டம்லாம் அதுல தீந்துருச்சு. ஸ்வாதி, அர்ச்சனாவை பாத்தியம்மா? பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? இருக்காதா பின்ன? பார்க்கலாம், கூட்டிட்டு போறேன். சுவாதி அம்மா அப்பா கிட்ட அப்படி பேசினா? ஆமாண்டா. பரவாயில்லையே, அப்பா கிட்ட தைரியமா எதிர்த்து பேசிருக்கா? அண்ணா, சுவாதி அர்ச்சனாக்காக பாடுபட்டிருக்கா. நியாயம் பக்கம் இருக்கும்போது தைரியம் வரதுக்கு யாரண்ணா கேட்கணும்? அதெல்லாம் சரிதான். நீங்க சுவாதியை நினைச்சு பெருமைப்பட்டுக்கலாம். ஆனா உங்க அப்பாவுக்கும் சுவாதிக்கும் சண்டை வந்துருச்சே, அதான் வருத்தமா இருக்கு. ஸ்வாதி மனிதாபிமானத்தோட இவ்வளவு தூரம் போராடி இருக்கா. கர்ப்பமான பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. ஆனா அர்ஜுன் செஞ்ச உதவியால இது சாத்தியமாச்சு. கல்யாணம் முடிஞ்சா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. மாமா மூலமா இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு அர்ஜுனும் சரி ஸ்வாதியும் சரி கண்டிப்பா நினைச்சிருக்க மாட்டாங்க. இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? சுவாதி செஞ்சது தப்பே இல்ல, அப்பா மூக்க நொடிச்சதுதான் தப்பு. அதுக்காக இது ஏன் குடும்ப விஷயம்னு ஸ்வாதி போய் மாமா கிட்ட பேசலாமா? எங்க அப்பாக்கு இதுக்கு மேலேயே வேணும். ஏண்டா, உங்க அப்பாவை உன்னால எதுக்க முடியலையேன்னு நீ சுவாதிக்கு சப்போர்ட் பண்றியா? என்னம்மா, பொண்ணை கொடுத்த பிறகு அவங்க குடும்ப விஷயத்துல எவ்வளவு தூரம் தலையிடுறதுன்னு ஒரு வரமுறை கிடையாது. அவங்க அப்பாவை அவ எதிர்த்து பேசிட்டாலே தவிர அவ மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோன்னு எனக்கு தாண்டா தெரியும். தெரியுதுலம்மா, விட 2 அண்ணனும் செய்ய முடியாதத என் தங்கச்சி தனியா நின்னு போராடி ஜெயிச்சிருக்கா. நானு, அண்ணன், சாந்தி எல்லாருமே சுவாதி பக்கம்தான். அர்ஜுனையும் அதுல பாராட்டணும். என்னமோ எனக்கு ஒரே கவலையா இருக்கு. என்னம்மா நீங்க இந்த சின்ன வயசுல இவ்வளவு துணிச்சலா தன்னம்பிக்கையோட குடும்ப பொறுப்பா பாத்துக்கிற விதம் இதெல்லாம் பார்க்கும்போது சுவாதி அம்மாவை நினைச்சு நீங்க பெருமைதாமா படணும். என்ன சாந்தி, நினப்பெல்லாம் எங்க இருக்கு? ஸ்வாதிய பத்தி தான். அவளுக்கு என்னம்மா, வீட்டுல அப்பாவே முறைச்சிக்கிட்டு வீட்டுல பெரிய ஆள் ஆயிட்டா. அதாங்க என் கவலை. என்ன சொல்ற நீ? அர்ச்சனாவுக்கும் அசோக்குக்கும் ஸ்வாதி கல்யாணம் பண்ணி வச்சதுல எந்த தப்பும் இல்ல. அதுல எனக்கு சந்தோஷம்தான், எல்லாரும் பாராட்ட வேண்டியதுதான். ஆனா வைக்க போறல கண்ணுக்கு தெரியாத சின்ன நெருப்பு பொறி பட்ட மாதிரி மாமாவை பிரிச்சு பேசிட்டாளே, அது நினைச்சதாங்க என் மனசு கஷ்டமா இருக்கு. அதனால என்ன பின்விளைவு வரும்னு தெரியாம பேசிட்டாளேன்னு பயமா இருக்கு. இதுல வெறும் அர்ச்சனா அசோக்கோட வாழ்க்கை மட்டும் அடங்கி இல்லைங்க, 2 குடும்பத்தோட பகையும் புகுஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அப்பாவுக்கு பக்கபலமா இருக்க வேண்டியவ பகைச்சுக்கிட்டாலேங்க. என்னம்மா பேசுற நீ? அப்பா அந்த வீட்டு விவகாரத்துல தலையிட்டது மட்டும் நியாயமா? எதுவுமே அவர் நினைக்கிறபடிதான் நடக்கணும்னா அது நடக்குமா? மதனும் கார்த்திகை மட்டும் இழிச்ச வாயினுங்க, அவர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருப்போம். மத்த வீடு அப்படி இருக்காது. என்ன மத்தவங்க வீடுங்கிறீங்க? ஸ்வாதியோட மாமியார் யாரு? உங்க அப்பாவோட சொந்த தங்கச்சி. அந்த தங்கச்சி மக கல்யாணத்துல உங்க அப்பாவுக்கு அக்கறை இருக்காதா? போதா குறைக்கே தினேஷ்க்கும் அவங்க அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டம் இல்ல. ஆனா கல்யாணம் அர்ச்சனாக்கு தான். அப்பா தான் நல்லது செய்யணும் இல்லையா?
நல்லது செய்யற மகளையாவது பாராட்டணும். இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய காரியத்தை துணிச்சல அவ எடுத்து செஞ்சிருக்கானா அவளை பாராட்டுறதை விட்டுட்டு 4 பேர் எதுக்கு தூக்கி எறிஞ்சு பேசினா இல்ல நியாயமா இருக்கா? இங்க பாரு சாந்தி, அவருக்கு தான் நியாயம் எல்லாம் புதுசா வரும். மாமாவுக்கு யார் மேலயும் எது மேலயும் கோவம் வந்துட்டா பரவாயில்லைங்க, அது தற்காலிகம் தான். ஆனா வெறுப்புன்னு வந்துட்டா அது நிரந்தரமானது. அனிதா மேல உள்ள பாசமும் அப்படிதான், ஸ்வாதி மேல வந்திருக்கிற கோவமும் அப்படிதான். எனக்கு இருக்கிற பயமே உங்க மேல மாமாவுக்கு இருக்கிற வெறுப்பு ஸ்வாதி மேலயும் வந்துருமோன்னு தான். அப்படி வந்துட்டா அது நிரந்தரமாயிடும். அது ஸ்வாதி வாழ்க்கைக்கு நல்லதில்லை. அண்ணி, சாமி கும்பிட்டு இருந்த சாமி எதில் வந்து நிக்குது? ஏய், ஐஸ் வைக்காத. ஆமா, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? உண்மையை சொல்லட்டுமா? சொல்லு. கோச்சிக்க மாட்டீங்களே? கோச்சிக்க மாட்டேன், சொல்லு. அம்மாவை பார்க்கணும் போல இருந்தது, அதான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். உண்மையாவே சாமி கிட்ட அம்மாவை பார்க்கணும் தான் வேண்டியா? ஆமா அண்ணி. அப்படின்னா திரும்பவும் கண்ணை மூடிக்கிட்டு சாமி கிட்ட வேண்டு. சரி, நானும் உனக்காக வேண்டிக்கிறேன். மகளே, கண்ணை திற. அம்மா, அர்ச்சனா, இது நிஜமாம்மா? நிஜந்தாம்மா. அர்ச்சனா, நீ நிஜமா வேண்டிக்கிட்ட, அதான் அம்மா நிஜமா வந்துட்டாங்க. ஏண்ணி, இதெல்லாம் உங்க வேலை தானா? ஆமாண்டி, அவ வேலைதான். அவ இல்லாம அந்த வீட்டுல எது நடக்கும் சொல்லு. நல்லா இருக்கத்த. இப்ப என்ன பத்தி பேசதா உங்க மக வீட்டுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்களா? அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ். என் அம்மாவை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்க அண்ணி. அம்மா, சொல்லுமா. என் மேல கோவம் இல்லையே? இருந்தது, ஆனா இப்ப இல்ல. அப்ப என் காதல ஏத்துக்கிட்டியாமா? நான் உன்னையே ஏத்துக்கிட்டேனே, உன் காதலையும் ஏத்துக்கிட்டு தாண்டி ஆகணும். இங்க பாரு, எல்லா அம்மா மாதிரி நான் உன்கிட்ட கோச்சிக்கிட்டேன், ஆத்திரப்பட்டேன். ஆனா என் கண்ணை திறந்து விட்டது உன் அண்ணி தாண்டி. அவ இல்லைன்னா நான் இந்த சந்தோஷத்தை இழந்திருப்பேன். அவளுக்கு தாண்டி நன்றி சொல்லணும். அம்மா, அன்னைக்கு இதுக்கு மட்டும் நன்றி சொன்னா போதாதுமா. அண்ணி, அடுத்த ஜென்மத்திலயாவது உங்களுக்கு நான் மகளா பிறக்கணும்.